வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரா? எதுக்கு? மாப்பிள்ளைக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். அதான் பொண்ணு மாப்பிள்ளையும் இங்க எங்களோடய இருக்காங்க. ஏன், என்னாச்சு? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்பா கிட்ட மனஸ்தாபம்னா நீங்க தான் சமாதானப்படுத்தி புத்திமதி சொல்லி அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கணும். அதை விட்டுட்டு இங்கேயே வச்சுக்கிட்டா அவரோட அப்பா அம்மா மனசு எவ்வளவு சங்கடப்படும். அதையே நீங்க யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க ரொம்ப வசதியானவங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. அத இவங்க அப்பா குத்தி காட்டி பேசினதுனால மாப்பிள்ள அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து தங்கிட்டாருங்க. நீங்க 1000 சொல்லுங்க, வீட்டோட மாப்பிள்ளைங்கிறது எங்களுக்கு தப்பா தாங்க படுது. ஏன் சொல்றேன்னா, உங்க மூத்த மாப்பிள்ள இங்கே இருக்கிறதுனால அவருக்கு தன்னோட சொந்த வீடு மாதிரி ஃபீலிங் வந்துடும். இது வரைக்கும் நீங்க அவரை மாப்பிள்ளைங்கிற முறையில என்னதான் நல்லா கவனிச்சுக்கிட்டாலும் அது அவருக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ உங்க 2வது பொண்ணை கட்டி இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்கிற முறையில என் பையன் இங்க வந்து போகும்போதெல்லாம் அவனை நீங்க சுமாரா கவனிச்சாலும் அது உங்க மூத்த மாப்பிள்ளை மனசுல ஒரு வித கம்பாரிஷனை உருவாக்கும். அது தப்புன்னு சொல்ல முடியாது. மனித இயல்பு அதுதானே. அவர் அப்படி நினைக்கலனா கூட அவர் அப்படி நினைக்கிறாரோன்னு என் பையனுக்கு தோணும். அதனால அவன் இங்க வர்றதை அவாய்ட் பண்ணுவான். அவன் இல்லாம உங்க பொண்ணு சுகந்தி மட்டும் அம்மா வீடுன்னு சொல்லி இங்க வந்து போக முடியாது. எந்த பொண்ணுக்குமே தன்னோட தாய் வீட்டுக்கு அடிக்கடி போய் வரணும்னு ஆசை வரும். ஆனா அதுக்கு என் பையன் ஒத்துக்காததுனால அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கருத்து வேறுபாடெல்லாம் வந்துச்சுன்னா அது என்னென்ன பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணும்னு உங்களுக்கு நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எங்க சொந்தக்காரங்க இந்த சம்பந்தத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் என் பொண்ணு மாப்பிள்ளையும் இங்க இருக்காங்க. உங்க மகன் விஷயத்துல அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துராது. எங்களை நம்புங்க. இங்க பாருங்க, நாங்க உங்க வீடு தேடி வந்து உங்க மனசை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கல. உலக வரம்ப மீறி உங்க மூத்த மாப்பிளைய நீங்க வீட்டோட வச்சிருக்கிறது தப்புன்னு எங்களுக்கு பட்டுச்சு. அதான் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிட்டோம். இப்பவும் சொல்றோம், உங்க பொண்ணுதான் எங்க வீட்டு மருமக. இதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்ப நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை உங்க மகளை தனி கொடுத்தன வைங்க. அதுக்கப்புறம் சொல்லி அனுப்புங்க. நல்ல நாளா பார்த்து நாம தட்ட மாத்திக்கலாம். எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க பொறுப்பிடுறோம். வரோமா? மாப்பிள, நீங்க ஏன் மாப்பிள உங்க மனசை போட்டு இப்படி அனாவசியமா குழப்பிக்கிறீங்க? அந்த அரவிந்த் சுகந்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குத. அந்த டீச்சர் சொன்னது ஞாபகம் இல்லையா? அந்த டீச்சர் அம்மா கிடக்குறாங்க, விடுங்க.
அந்த அம்மா தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு போயிட்டாங்கன்னா அதையே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு நீங்களும் தண்ணி கொடுத்துன போறேன்னு சொல்றதா? இல்ல மாப்பிள்ள, இந்த கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. அவங்க சொன்னதுல நியாயம் இருக்கு. அது நம்ம தப்புன்னே சொல்லக்கூடாது. நல்லதை யார் சொன்னாலும் ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு தண்ணி கொடுத்துன போடுதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாம்மா, ஆமாம்மா, வேற வழியே இல்ல. எங்களால சுகந்தியோட கல்யாணம் பாதிக்கப்படக்கூடாது. இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அக்கா, நீ அப்படிலாம் சொல்லாத. சுகந்திய வந்து பொண்ணு பார்த்துட்டு போனது அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. திடீர்னு கல்யாணம் நின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க? இது பாருமா, எந்த காரணத்தை கொண்டும் என் புருஷனுக்கு தப்பான பேர் வந்துடக்கூடாது. மீனாட்சி அக்கா, நீங்க உடனே ஒரு வீடு பாருங்க. என்னக்கா, உங்களை தான் கேட்டேன். வீடு பாக்குறது பெரிய விஷயமா பெரிய நாயகி? 2 தெரு தாண்டி ஒரு வீடு எல்லா வசதியோட காலியா தான் இருக்கு. அப்புறம் என்ன, உடனே அட்வான்ஸ் கொடுத்துடலாம். நாளைக்கு மறுநாள் வியாழக்கிழமையா இருக்கு, அன்னைக்கே பால் காய்ச்சி குடி போயிடலாம். என்னங்க சொல்றீங்க? சரி. என்ன மாப்பிள்ள, நீங்களும் சரின்னு தலையாட்டுறீங்க? அத்தை, எங்களை கம்பல் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே வழி நான் தனி கொடுத்துன போறதுதான். முடிவே பண்ணிட்டீங்களா மாப்பிள்ள? ஆமா அத்தை. இனிமே நான் சொல்லி நீங்க எதுவும் கேட்க போறது இல்ல. சரி மாப்பிள்ள, நீங்க போங்க. இங்க இருந்து நீங்க போகணும், அவ்வளவுதானே? தனி கொடுத்துன போனீங்கன்னா உங்க அப்பா அம்மா உங்களை தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? அதனால பெரிய நாயகியும் நீங்களும் உங்க வீட்டுக்கே போயிடுங்க மாப்பிள்ள. அதான் மாப்பிள்ள நியாயம். வேணாம் அத்தை, நான் எங்க வீட்டுக்கு போக மாட்டேன். எப்ப என்ன தலைமுழுகிட்டதான் எங்க அப்பா சொன்னாரோ அப்பவே நானும் அவரை தலைமுழுகிட்டேன். இனிமே எங்க வீட்டுக்கு போறத பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். நான் தனி கொடுத்தன போக தான் போறோம். சுகந்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கதான் போகுது. மாப்பிள்ள, என்னடி பெரிய நாயகி, மாப்பிள்ள தனி கொடுத்தன போய் தான் தீருவேன்றாரு. என்னடி இது? அவர் சொல்றதாமா சரி. என்னடி நீ? என்னடி மீனாட்சி, எனக்கு இப்ப என்ன சொல்றதுனே புரியலடி. சும்மா இருக்கா. முதல்ல சுகந்தி கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். ஏய் சுகந்தி, முகத்தை சோகமா வச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள உன் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? உன் கல்யாணம் நடக்கும்டி. ஆனா மாப்பிள்ள அந்த அரவிந்த் இல்ல, நான் தான். உன்னை என் வீட்டுக்கு வரவழைச்சு காட்டேன்டி. நந்தீஸ்வரா, சுகந்தியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவளுக்கு எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு எப்போ உன்னோட அருள் வேணும். அதுக்குள்ள பிரகாஷ் ஏதாவது கலாட்டா பண்ணி அவனோட திருட்டுத்தனத்தை யூஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவான். அந்த விஷயங்களை நீதான் முறியடிக்கணும். என்னோட வேண்டுதலை நல்லபடியா நிறைவேற்றி வைப்பேன்னு நான் உன்னை முழு மனசோட நம்புறேன். நல்ல வழி கேட்டுப்பா. அபிராமி, வாங்கக்கா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சாமா? இல்லக்கா, இப்பதான் வந்தேன். உள்ள சாமி கும்பிட்டுட்டு வந்து அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. தப்பா எடுத்துக்காதம்மா. உன்னை சீக்கிரமா வர சொல்லிட்டு நான் லேட்டா வந்துட்டேன். பரவாயில்லக்கா, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்க்கா? சொல்றேன் அபிராமி. நம்ம திட்டப்படி பிரகாஷ் தனி கொடுத்தன போறதுக்கு ஒத்துக்கிட்டான். என்ன அபிராமி, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி அமைதியா இருக்க? இல்லக்கா, அவன் உடனே சம்மதிச்சிருக்கானா, இதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பொல்லாத காரணம் இருக்க போதா அபிராமி? வயசுக்கு வந்த பிள்ளைங்க 2 வீட்டுல இருக்கும்போது
வீட்டோட மாப்பிள்ளையா குடுத்தனம் பண்றது தப்பா இருக்கேன்னு அரவிந்தோட அம்மா அரச பிரசலா சொன்னாங்க. வேற வழி இல்லாம பிரகாஷும் தனி குடுத்தனம் போக ஒத்துக்கிட்டான். எல்லாம் நீ போட்டு கொடுத்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல அபிராமி, இப்ப வீடு பாக்குற ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அபிராமி, அரவிந்தோட அம்மாவை பார்த்து நன்றி சொல்ல வேண்டியது நம்ம கடமை தானே. போயிட்டு வந்துருமா? வா. அக்கா வேண்டாம்க்கா, அவங்கள இப்ப நம்ம பாக்குறது அவ்வளவு நல்லது இல்ல. ஏன் அபிராமி? அவங்களுக்கு தான் நீ சொந்தக்காரங்களாயிட்டியே. அதான் நீ பொண்ணுக்கு அண்ணியாச்சே. அதான் இப்ப பிரச்சனையே. என்ன சொல்ற? அந்த பிரகாஷ் சதி திட்டம் பண்ணி என்னையும் என் புருஷனையும் பிரிச்சுட்டான். விஷயம் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்படியெல்லாம் நடக்காம நான் அந்த வீட்லயே இருந்திருந்தா என் நாத்தனாருக்கு நானே முன்ன இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேன். எனக்கு தான் அந்த பாக்கியம் இல்லாம போயிடுச்சே. நான் இப்ப அரவிந்த் அம்மாவை பார்த்தா அது சரியா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு என் டைவர்ஸ் மேட்டர் தெரிய வரும். அப்படி தெரிஞ்சா நம்ம பொண்ணு எடுக்க போற குடும்பத்துல ஏற்கனவே குடும்பமானம் போற அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி இடத்துல நம்ம எதுக்கு சம்மந்தம் பண்ணணும்னு நினைச்சிட்டா அப்புறம் சுகந்தியோட கல்யாணமே பாதிப்பாயிடும். சுகந்தியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்க்கா, அதுதான் என்னோட விருப்பம். இப்ப கூட நான் சாமி கிட்ட சுகந்திக்காக தான் வேண்டிக்கிட்டேன். உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு அபிராமி. உன் புருஷன் உனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினதுக்கு அப்புறமும், அந்த குடும்பமே உன்னை தப்பானவன் சொன்னதுக்கு அப்புறமும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், உன் நாத்தனாருங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறியே, இது ரொம்ப பெரிய விஷயம் அபிராமி. ஆனா உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம கல்யாணம் இப்படி திடீர்னு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அது அவரா பண்ணலக்கா. அவர் என்ன வெறுக்கிற மாதிரி அந்த பிரகாஷ் ஒரு பெரிய நாடகத்தை நடத்திருக்கான். அதை எல்லாரும் நம்பிட்டாங்க, அவ்வளவுதான். மனுஷங்க தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அந்த கடவுளுக்கு கூட கண்ணு இல்லாம போச்சு அபிராமி. நடக்கிறது எல்லாத்தையும் அதுவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. கடவுளை நொந்துக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, எல்லாம் ஏன் தலையெழுத்து. ஆனா இத நான் அப்படியே விட்டுற போறதில்ல. கூடி சீக்கிரமே இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அதுக்கான ஆரம்பம் தான் பிரகாஷோட தனி கொடுத்தனும். அபிராமி, இந்த கோவில்ல வச்சு சொல்றேன், இனிமே உனக்கு எல்லாமே வெற்றி தான். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் உன் புருஷனோட சேர்ந்து வாழதான் போற. உனக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேம்மா. சரி அபிராமி, அடுத்து நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. சொல்றேன்க்கா. இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நாம செய்ய வேண்டியது இதுதான். அபிராமி, இதெல்லாம் சாத்தியமா? நம்மளால பண்ண முடியுமா? முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. கடவுளே, நீதான் பார்த்தானே. பெரியநாயகி, பால் நல்லபடியா பொங்கிருச்சு. சந்தோஷமா இருடி. நல்லபடியா குடுத்தனத்தை ஆரம்பி. சரி, பால்ல சர்க்கரையை போட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடு. எனக்கும் கூட ஒரு மடக்க குடிச்சிட்டு கிளம்புறேன் உடனே வீட்டுக்கு. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? என்னடி, நம்ம வீட்டை பத்தி தெரியாதா? அப்படியே எல்லாத்தையும் போட்டபடி வந்திருக்கேன். இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போனோம், மிளகாத்தூள் அரைக்கணும், ஏகப்பட்ட வேலை கிடக்குது பெரியநாயகி. அம்மா, இன்னைக்கு தானே புது வீட்டுக்கு வந்திருக்கோம், இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போலாம். சரியா? என்ன வேலை தானே,
இதோ நிக்கிறாளே இவள பண்ண சொல்லு. யாரு இவள? நீ வேற. இவளுக்கு என்ன கல்யாண பேச்ச ஆரம்பிச்சோமோ அன்னில இருந்து அப்படியே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே இருக்கா. கல்யாண கனவுல எல்லாம் இருக்காங்க அம்மா. இவள போய் எப்படி நான் வேலை செய்ய சொல்றது? ஐயோ அம்மா, ஏன் இப்படி போய் சொல்ற? நான் என்ன அப்படியா இருக்கேன்? அக்கா நம்பாதக்கா. அக்கா, நீயும் மாமாவும் இந்த வீட்ல உங்க வாழ்க்கையை தொடங்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பெரிய மனுஷி வாழ்த்துட்டாடி. கோடி சரிதா. சரி நீ எடு, சர்க்கரையை போடு பால்ல. பெரிய நாயகி முதல்ல மாப்பிளைக்கு பாலை கொடு. இல்ல இல்ல நீங்க முதல்ல சாப்பிடுங்க. முதல்ல அத்தை கொடு. சரி எடுத்துக்க மீனாட்சி. பெரிய நாயகி, இன்னைக்கு உங்க வீட்ல பால் பொங்கி வழிஞ்ச மாதிரி உன் வாழ்க்கையிலே சந்தோஷம் பொங்கி வழியதான் போகுது பாரு. சந்தோஷம் பொங்கி வழியுமா? அது என் சுகந்தி இந்த வீட்டுக்கு எனக்கு பொண்டாட்டியா வந்ததுக்கு அப்புறம் தானே பொங்கும். மாப்பிள்ள, நீங்க புது வீடுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் நேத்து வரைக்கும் நம்ம வீட்டுல மக மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு இப்படி வேற வீட்டுக்கு வந்தது மனசுக்கு சங்கடமா இருக்கு மாப்பிள்ள. அட என்னக்கா நீ அதையே சொல்லிட்டு இருக்க? அவங்க வீடு என்ன லண்டன்லயா இருக்கு? 2 தெரு தாண்டி இருக்கு. அதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாமா, அக்காவையும் மாமாவையும் பார்க்கணும்னா அடுத்த நிமிஷமே நாம இங்க வரலாம். அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு கூட வரலாம். என்ன மாமா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா அத்தை, சுகந்தி சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் அங்க இருந்து வந்துட்டாலும் என் மனசு பூரா உங்க வீட்டையே தான் சுத்தி வந்துட்டு இருக்கோம். ஆமாமா, நாங்க அடிக்கடி வந்து உன்னை பாத்துப்போம். தேவையில்லாம மனசு கஷ்டப்படாத. பெரிய நாயகி, நம்ம குடும்பத்து மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறவரு உனக்கு புருஷனா கிடைச்சது நீ செஞ்ச பாக்கியம்டி. மாப்பிள்ள, நான் உங்களை என் மருமகனா பார்க்கல மாப்பிள்ள, என் புள்ள மாதிரி பாக்குறேன். அத்தை, நானும் உங்களை அம்மாவா தான் நினைக்கிறேன். அப்ப நான் யாருடா?